பயப்படாதே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் பிள்ளை பிழைக்கும், அவள் ரட்சிக்கப்படுவாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த யவீரனுடைய வாழ்க்கையில இந்த மனுஷன் செய்த ஒரு 3 காரியங்கள் ரொம்ப வித்தியாசமாய் இன்றைக்கு நான் நம்புறேன். இந்த அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்றதற்கு எப்படி ஆண்டவர் யவீரனுடைய வீட்டிற்கு போய் அந்த மரித்து போச்சு அப்படின்ற அந்த குழந்தைய உயிரோட கர்த்தர் எழுப்பினாரோ, நான் நம்புறேன். மரிச்சு போயிச்சுன்னு சுத்தி இருக்கிறவங்க சொன்ன, மரித்து போய்விட்டது என்று மனிதர்கள் சொன்ன அநேக காரியத்தை ஆண்டவர் ஜீவனோட கர்த்தர் எழுப்ப பண்ண போகிறார். ஆமென். முதலாவதாக இந்த 50வது வசனத்தை இன்னொரு விஷயம் கூட நம்ம வாசிக்க போறோம். வாசிக்கலாமா? ஆமென். இயேசு அதை கேட்டு இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வரவட்டாமல். நீங்க இப்போ 49வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 49வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த யவீரனுடைய வீட்டிலிருந்து ஒருத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். இப்போ அவருடைய குமாரத்தி உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிடுறதுக்காக, வீட்டுக்கு கூப்பிடுறதுக்காக, அழைக்கிறதுக்காக இவங்க வந்திருக்கிறாங்க. ஆனா இப்போ இவர் ஆண்டவரை கூட்டிட்டு போகிறதுக்கு இடையில அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறாரு. கொஞ்சம் காலதாமதமாய் மாறுகிறது, கொஞ்சம் காலதாமதமா மாறுது. ஆனா அந்த இடத்துல வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அப்போ அந்த ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். இப்போ நீங்களும் நானுமா இருந்தான்னு பார்த்துங்களேன். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு பிள்ளை உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. அந்த பிள்ளை எப்படியாவது சுகப்படணும்னு நினைச்சு ஏசப்பாவை கூப்பிடுறதுக்காக வர்றோம். நம்ம ஆண்டவரை கூட்டிட்டு போற வழியில வீட்டிலிருந்து ஒருத்தர் ஐயோ பிள்ளை இறந்து போயிருச்சு, சரி நீங்க வாங்க பாலாம், நம்ம மற்ற காரியத்தை ஒழுங்குபடுத்துவோம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அப்படியா நம்ம திரும்ப என்ன பேச ஆரம்பிப்போம்னா, எப்ப இறந்தாங்க, எப்படி இறந்தா, என்ன ஆச்சு, நான் வரும்போது கொஞ்சம் நல்லா தானே இருந்தா, நான் வரும்போது கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு தானே இருந்தா, அதுக்கிடையில என்ன ஆச்சு, கடைசியா என்ன சொன்னா, இந்த மாதிரி அவங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு, அவிசுவாசமான வார்த்தைக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம யோசிச்சு மறு உத்தரவு நிறைய கொடுப்போம். ஆனா வேதம் சொல்லுது, இந்த இடத்துல யவீரனிடத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல குணம் என்ன சொன்னா, அவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க. தன்னுடைய குமாரத்தை மரித்து போனாள் என்கிற வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஆனா இந்த யவீர் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, அவங்க பேசின அந்த அவிசுவாசமான அந்த வார்த்தைக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கொடுக்கவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரிடத்துல அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்க சில நேரத்துல என்ன பண்ணணும்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் நிறைய பேர் நிறைய அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லுவாங்க, நிறைய பேசுவாங்க. இந்த காரியத்திற்காக இப்படி நீ ஜெபம் பண்ணாத, இந்த காரியம் எப்படி நடக்கும் நீ நினைக்கிற, இன்னும் நீ நம்பிட்டு இருக்கிறியா, எத்தனையோ வார்த்தைகளை உங்களுக்கு நேராக அவிசுவாசமா பேசும்போது, இதுவரைக்கும் இந்த ஜெபத்திற்கு வர
வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க அதை காது கொடுத்து கேட்டு அதுக்கு நீங்க பதில் சொல்லி இருக்கலாம், உங்க மனசுல இருந்து நீங்க பதில் சொல்லி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய விசுவாச அளவை குறைப்பதற்கு பிசாசு என்ன அவிசுவாசமான வார்த்தைகளை உங்களுக்கு நேராக பேசினாலும் நீங்க ஒரு வார்த்தையை சொல்லணும், நான் இனி என்ன பண்ண மாட்டேன்னா அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேன், அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டேன். சத்துரு சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களே ஆனால் நீங்க காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பீர்களே ஆனால் அவன் அந்த சத்துரு இன்னும் நிறைய பேசுவாங்க, இன்னும் நிறைய அவிசுவாசத்தை நமக்குள்ள விதைப்பாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் சில நேரத்தில் என்ன பண்ணணும்னா, யாராவது ஏதாவது சொல்லும் போது அவிசுவாசமா சொல்லுகிற வார்த்தையை நீங்க காது கொடுத்து கேட்கவே கூடாது. இந்த யவீரு அவ்வளவு வார்த்தையை பேசினதுக்கு அப்புறமும் அவர்களுடைய வார்த்தையை அசட்டை பண்ணினான். அவன் மறுமொழி எந்த வார்த்தையுமே அவங்களுக்கு சொல்லவே இல்லை. நம்ம இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட போனோம், ஆண்டவரே யார் என்னிடத்திலே அவிசுவாசமாய் பேசினாலும், என்னுடைய விசுவாசத்தை கெடுக்கிறது போல பேசினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா மறுமொழி அவர்களுக்கு தரப்போவது இல்லை. ஆமென். நான் அமைதியா இருக்க போறேன், நான் சும்மா இருக்க போறேன். நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். கைகளை மேல உயர்த்தி சத்தமா அப்பாட்ட சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறவர். ஆமென். நான் விசுவாசிக்கிறவர், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். ஆண்டவர் எப்பவுமே பாருங்க, இந்த யவீருவை அவன் ஆண்டவருடைய சமூகத்துல நம்பி வந்ததுனால கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை வளர்க்கிறதுலயே கர்த்தர் குறியா இருக்கிறார். நம்மளை எப்பவுமே நம்முடைய ஃபெய்த்தை வளர்க்கிறதுல ஆண்டவர் ரொம்ப முன்னாடி நிற்பாரு. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் விசுவாசத்தை துவங்குறவரும் முடிக்கிறவருமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் விசுவாசத்தை துவங்குறவர். இந்த முதல்ல கேட்க வரும்போது நான் வர்றேன் அப்படின்னு சொன்னாரு. இடையில இவ்வளோ பெரிய மிராக்கல், இவ்வளோ பெரிய அற்புதம் நான் நம்புறேன் யாருக்காக நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா வேற யாருக்காகவும் நடக்கல. இந்த யவீரு என்கிற இந்த ஒரு மனுஷனுக்காக தான் கர்த்தர் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அந்த இடத்திலே கர்த்தர் விடுதலை கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையாய் ஓட கடவோம். நம்முடைய வீட்டுக்கு பக்கத்துல நடந்த அற்புதம் நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணும்படியாக, நம்முடைய திருச்சபையிலே வாசிக்கப்பட்ட சாட்சி நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணும்படியாக, நமக்கு முன்பாக கர்த்தர் நிறைய சாட்சிகளை எழுப்பினது நம்முடைய விசுவாசத்தை எழுப்பும்படியாக, நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படியாகத்தான் கர்த்தர் நிறைய சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஆனால் நம்முடைய விசுவாசத்தை குலைக்க நினைக்கிற அந்த சத்துருடைய வார்த்தைக்கு நான் எந்த மறுமொழியும் நான் கொடுப்பதே இல்லை. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ ஃபர்ஸ்ட் எல்லாரும் எடுக்கக்கூடிய முதல் தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு நேராக வருகிற அவிசுவாசமான வார்த்தை ஒன்றுக்கு கூட நான் இனி என்ன பண்ண மாட்டேன்னா எந்த ரெஸ்பான்ஸும் நான் பண்ண போறது இல்லை. உங்க கடன் கட்டி முடிக்க முடியுமா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க எந்த ரெஸ்பான்ஸும் நீங்க பண்ண வேண்டியது இல்லை. இந்த காரியம் நடக்குமா அப்படின்னு யாரும் கேட்கும்போது நான் நம்புறேன் நீங்க எந்த பதிலும் சொல்ல வேண்டியது இல்லை. இந்த யவீரு இந்த இடத்துல தனக்கு விரோதமாய் ஆபத்தான செய்தி கொண்டு வரும்போது கூட இந்த மனுஷனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தையை கூட, ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாயை கிளறதான் நினைப்பாங்க.
வாயை கலர நினைப்பாங்க, ஏதாவது அவிசுவாசமா நம்ம பேசணும்னு நம்ம நினைப்பாங்க. ஆனா அவிசுவாசமாய் நம்முடைய வாயிலிருந்து பேசுகிறதை ஆண்டவர் ஒரு நாளும் கர்த்தர் விரும்ப மாட்டார். பாருங்க, சகரியாவை ஆண்டவர் கர்த்தர் பேசுறாரு. தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே போகிறான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய ஜெபத்தை கேட்டேன், நான் ஒரு குழந்தையை உனக்கு தரப்போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல அந்த சகரியா அவிசுவாசிச்சதுனால வேதம் சொல்லுது, அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ண மாட்ட, நீ பேச மாட்ட, நீ ஊமையனா இருப்பாய் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை நம்மிடத்துல பேசும்போது ஆண்டவருடைய பிள்ளை ஆமேன் என்கிற வார்த்தையை தவிர வேற ஒன்னையுமே நீங்க சொல்லவே கூடாது. ஏன் அப்படின்னா, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவனாலே ஒன்றை வைத்து ஒன்றை உருவாக்கவும் முடியும், ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்கவும் முடியும். அதனால கர்த்தர் இந்த 15ஆம் தேதி யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். உங்க விசுவாசத்தை குலைக்கிறதற்கு சத்துரு நிறைய ஆட்களை எழுப்பி இது நடக்காது, இது எப்படி நடக்கும், என்னென்னமோ வார்த்தைகளை உங்களுக்கு நேராய அனுப்புகிறான். இதற்காகவே சிலரை பிசாசு ஏவி விடுகிறான். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ அந்த வார்த்தையை ரெஸ்பான்ஸ் பண்ணாத, நீங்க அந்த வார்த்தைக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டியது இல்லை, நீங்க அந்த வார்த்தையை உங்க மனசுக்குள்ள கொண்டு போக வேண்டியது இல்லை. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவார், ஆனால் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது அப்படியே நிறைவேறும். நம்புறவங்க முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஹalleluya, 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 ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. ஆமென். ஒரு துக்க வீட்டிலிருந்து, ஒரு மரண வீட்டிலிருந்து வந்த வார்த்தை, ஒரு பயப்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஆனா இந்த வார்த்தையை ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்றாங்கன்னா அப்படியே இக்னோர் பண்றாங்க. நிறைய வார்த்தைகளை ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ணணும்னா அதை நமக்குள்ள ஒருபோதும் கொண்டு போகவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்தாயானால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திக்கிறதை நீ கேள்விப்பட வேண்டியதாயிருக்கும். சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்தாயானால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திக்கிறதை கேள்விப்பட வேண்டியதா இருக்கும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். எதுல கவனமா இருக்கணும்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை, நான் எனக்கு நேராய் பேசப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் நான் இக்னோர் பண்றதற்கு எனக்கு ஒரு பெரிய கிருபையை. ஜெபம் பண்ணலாமா? கையை உயர்த்தி சத்துரு என்ன வார்த்தை கொடுத்தாலும் உங்க பிள்ளை ஒன்று சேர மாட்டா, உங்க மகன் ஒன்று சேர முடியாது, அந்த பிரச்சனை சரியாகாது, இது கண்டிப்பா இது டைவர்ஸ்ல தான் போய் முடியும், அவங்க 2 பேரும் ஒன்னாகிறதற்கு வாய்ப்பே இல்லை. இப்படிப்பட்ட எத்தனை வார்த்தைகளை உங்களுக்கு சொன்னாலும் நீங்க சொல்லுங்க, அப்பா சமூகத்துல ஹalleluya, ஆமென். அந்த வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்ள போவது இல்லை, ஏற்றுக்கொள்ள போவது இல்லை. ஆமென். மனிதர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள போவது இல்லை. இயேசு சொன்ன வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்க போகிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு இடம் கொடுக்க போகிறேன். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற கர்த்தர். ஹalleluya. அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதே இல்லை. ஹalleluya.